ஸோ மேபி இந்த வீடியோ பார்ட் 2 கூட வரலாம், இல்லை கண்டினியூவாக கூட வரலாம், எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்ம கீழே இறக்கியாச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆயில் சேஞ்ச், இந்த ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மேலே ரேம்பில் வைக்கணும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாகவே கீழே பண்ணிடலாம். இப்போது ஸ்பார்க் ப்ளக் மாற்ற போகிறோம். ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக் கொஞ்சம் எடுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட ஓஎம் ஸ்பார்க் ப்ளக் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 295. ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்ஸும் நீங்கள் போகிறதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குதா. பட் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் வந்து கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பட்ஜெட்குள்ளே பண்ணுறீங்க, எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யமஹாவோட இந்த இதே வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் டக்குன்னு எனக்கு அந்த இக்னிஷன்ஸ்லாம் நல்லா இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போய்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைட் ஃபேரிங் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஃபேரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன டூல்? ஃபஸ்ட் கனெக்டர் அண்ட் ஃபிலிப்ஸ். ஓகே, தென் 4 அலைன் கீ. அவ்வளோதான். ஓகே, இது என்ன ப்ரைஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக? ஹார்ட்வேர்லேயே கிடைக்கும் 100. ஓகே, இது பிரச்சனை இல்லை, இதுவும் கிடைக்கும். 50 தான் அது. இது வந்து 150 வரும். 150. ஸோ இது வந்து இது ஜஸ்ட் 50 தான் அது. 50. ஸோ எனக்கு தெரிஞ்சு மொத்த கிட்டுமே வந்து ஒரு 250-300 தான் வரும். ஸோ நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இது என்னென்ன டூல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இது வந்து எதுக்குன்னா அந்த குவிக் ஃபாஸ்ட்னர் சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் லாக், இந்த குவிக் ஃபாஸ்ட்னர்லாம் இருக்குல்ல, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து இந்த ஃபேரிங்கோட அந்த அலைன் கீ போல்டு இருக்குல்ல, ஓகே, 4mm அலைன் கீ போல்டு. ஓகே, இது எல்லாத்தையுமே கலட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து ஸ்பார்க் ப்ளக் கலட்ட. இது வந்து ஃபேரிங்கோட அந்த இன்னர் சைடு. ஓகே, இது கலட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். துப்பாக்கி பிடிங்க சிவா. இவன் ஒருத்தன் இருப்பா, அவர் தட்டு தடமான்னு இருக்காரு. அவ்வளோதான் உடச்சிக்குவோம். ஓகே, பண்ணிட்டுமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. நீங்கள் வந்து உடச்சிடாம கழட்டுங்க. இது போல் இந்த மாதிரி இருக்க அந்த குயிக் ஃபாஸ்ட்னர் எல்லாத்தையும் கழட்டணும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. ஓகே, இது குயிக் ஃபாஸ்ட்னர் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. சரி, ஓகே. அது வந்து அலைன் கீ. ஓகே. பொறுமையாக கழட்டுங்க. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. அந்த சைடு கழட்டவே தேவையில்ல, இந்த சைடு மட்டும்தான். அப்படியா? அதை ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதான். சைடில் மட்டும் கழட்டி விடுங்க. இந்த சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எந்த சைடு? குட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணதோ, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினதோ எனக்கு கொஞ்சம் பிட் ஈஸியாக இருந்துச்சு இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த ஃபேரிங் கல்ட்டரில் வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து கழட்டணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் என்ன? குயிக் ஃபாஸ்ட்னர். ஓகே, எனக்கு வரல. குயிக் ஃபாஸ்ட்னர் வந்து இது 20 rupees அரௌண்ட். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு எடுக்கணும் இல்லையா, அது பார்த்துணும். இது வந்து ஓரத்தில் ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த ஹேண்டில் பார் இது அந்த ஹெட்லைட்லேருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆலன் கீ இது ரிமூவ் பண்ணுறதுலாம் இது ஓகே, இது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு இது எடுக்கிறதுக்கு. ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியல. மேபி ஒரு 2-3 ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் அது எனக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஃபேரிங் கழட்டுறதுக்கு. ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஆனால் எடுத்தோடனே நல்லா கண்ணை மூடி பண்ண முடியாது. பண்ணிடலாம். இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லா போல்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க, எல்லாமே கழட்டியாச்சா? ஓகே, இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர்லாம் கனெக்டில் இருக்குது. இது வந்து இண்டிகேட்டர்ஸ் ஒயர் தான். ஓகே, வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஒயர்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால் என்ன கலர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். கழட்டியாச்சு. ஓகே, டன். ஸோ ஒரு வழியாக இந்த மிகப்பெரிய ஃபேரிங்கை கழட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் கழட்டுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க. 1 or 2 டைம்ஸ்க்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேரிங் ஆக்சுவலாக கழட்டியாச்சு. இந்த ஸ்பார்க் ப்ளக் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பார்க் ப்ளக் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரைட். கழட்டிடுவீங்களா?
கழட்டினா நம்ம நார்மல் கையிலே ப்ளக் பண்ணி அந்த ஒயரை மட்டும் எடுத்துடலாம்ல. அதான் ஃப்ளக் அடாப்டர் எடுத்துட்டு நம்மக்கிட்ட அந்த டூல் இருக்குல்ல ஃப்ளக் டூல், ஆமாம், அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுவும் அது நார்மல் த்ரெட் தான். இது ஆக்சுவலாக யூஸ்வலாக நம்ம இது கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். நான் முன்னாடியே நிறைய பைக்ஸில் நான் அதை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, கழட்டியா? குட். இது மேலே எடுத்து விட்ருவா? எடுத்துருங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ஸ்பார்க் ப்ளக் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அரௌண்ட் 100 or 150 தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நியர்பை ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும். இது வந்து 16 அந்த சைடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 16-17 முக்கியமாக சொல்லணும். 16-17ஓட இது பேர் என்ன சொன்னீங்க? ஸ்பார்க் ப்ளக் ஆட்டோ. இல்லை, இது டூல் பேர் ப்ளக் டூல். ப்ளக் டூல் சும்மா சொல்கிறாரா அடிச்சு வர்றான்னு தெரில. அப்படி போடக்கூடாது, இந்த ஆங்கிள் இருந்து. ஓகே ஓகே, இப்படி சும்மா தட்டுனா வந்துடுமா? இல்லை, இப்போ இது என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை போட்டு இதை திருப்பணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே கை வச்சுக்கணும், எல்லாம் திருட்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கை வச்சுக்கணும். திருப்பி ப்ளக்கை வந்து அடாப்டர் வந்து ப்ளக் டூல் வந்து எடுத்துகிட்டு திருப்பி போடுங்க. ஓகே, அப்படியே லூஸ் பண்ணுங்க. நம்ம 125cc 100cc பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்பார்க் ப்ளக் கழட்டுறது. ஆனால் இந்த அந்த ஃபேரிங் பார்த்து கழட்டணும். சாரி இந்த மாதிரி கீழே விழும்போது அந்த ப்ளக்கோட கேப் வந்து மாறிடும். கீழே வந்தால் ப்ளக்கோட கேப் வந்து மாறிடும். சம்டைம் வந்து இந்த ப்ளக் வந்து நல்லா இருக்குது, நம்ம வந்து இதே திருப்பி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ப்ளக் நல்லா இருக்கா நல்லா இல்லையா போயிடுச்சான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக அந்த ப்ளக் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை. எப்படி? ஏன்னா இந்த பிட்ச் இருக்குல்ல, எலக்ட்ரோடு வந்து தேஞ்சிருக்கு. ஓகே, இது எப்படி தேயும்னா அரௌண்ட் ஒரு 15,000 இந்த ப்ளக்கு ரன் பண்ணால் மட்டும்தான் இது தேயும். இது இல்லாமல் ஸ்பார்க் ப்ளக் போயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இதில் வந்து கார்பன் நிறைய டெபாசிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ளக் வந்து மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்கும். யமஹா பைக்ஸில் ஒரு பைக்குக்குமே வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட பார்ட் நம்பர் இருக்குது. நம்ம V3க்கு பார்த்தீங்கன்னா MR8E9. இதே வந்து V1 V2 எஸ்க்கெலாம் போனீங்கன்னா CR8Eன்னு வரும். இதுவே FZ சீரிஸ் போனீங்கன்னா CPR8E9 வரும். ஸோ அதனால் கரெக்டான ஸ்பார்க் ப்ளக்கை வாங்கி நம்மளோட பைக் போடுங்க. இது வந்து இந்த வண்டியோட ஸ்பார்க் ப்ளக். சரி, ஓகே. ப்ளக் வந்து இப்போ மாட்டியாச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் மணி சொல்கிறது தான், இதுக்கும் வந்து டார்க் ரிங்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 13 வைக்க போகிறோம், ரைட்டா? 13. பட் ஸ்பார்க் ப்ளக் எதுக்கு டார்க் ரிங்ஸ் வைக்கிறது? ஸ்பார்க் ப்ளக்னு இல்லை, நான் முன்னாடி சொன்னது தான். இன்ஜினில் எந்த ஒரு போல்ட்டை டைட் பண்ணணும், ஸ்க்ரூவை டைட் பண்ணணும், டார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னும் முக்கியமானது ஸ்பார்க் ப்ளக்குக்கு தான் வைக்கணுமே. ஓகே, ஏன்னா ஹெட்டில் முக்கியமான பொருள் அங்கே தான், கம்ப்ரஷன் அங்கே தான் நடக்குது. ஸோ வந்து ஹேண்ட் டைட் பண்ணும்போதோ எதனா நடக்கும்போது அந்த இடத்துல த்ரெட்டு டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த இடத்துல வந்து கம்ப்ரஷன் லாஸ் இருக்கக்கூடாது. ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து வாஷர் இருக்கும். ஸோ அந்த வாஷர் வந்து நம்ம ஹேண்ட் டைட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அதிகமாக டைட் வச்சிட்டோம்னா அந்த வாஷர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டார்க் யூஸ் பண்ணும். சரி, ஓகே. டார்க் செட் பண்ணிட்டீங்களா? இருக்குது, 13 தான் இருக்கு, நான் வச்சுட்டேன். ஓய், என்ன பண்ணுறீங்க? ஒரு வாட்டி டக்குன்னு வந்துருச்சு. டக்குன்னு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வலிச்சுன்னு போயிட்டீங்க. இப்போ 13 இல்லை 15. இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டார்க் வைங்க. இருங்க, பொறுமையாக வைங்க. இதான் பொறுமையா இல்லைங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஓகேவா? டேக் பண்ணவா? பண்ணுங்க. அந்த டிக் அவ்வளோதான். ஓகே, வந்துச்சா? ஓகே, டார்க் வச்சாச்சு. ஓகே, டன். ஸோ டார்க் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளக் அடாப்டர் செக் பண்ணிவிட்டு மாட்ட வேண்டியது. ஸ்பார்க் ப்ளக் அடாப்டருக்குள்ளே இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக் தான் ஆக்சுவலாக வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் போயிட்டு அந்த லாக் ஆகும். இந்த லாக் இல்லைன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து அடாப்டர் வந்து சரியாக லாக் ஆகாது. இது வந்து லாக் ஆகலைன்னா ஸ்பார்க் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்பார்க் ப்ளக்கில் அடிக்காது, சைடில் ஹெட்டில் எல்லாத்துலேயும் ஸ்பார்க் ஆகும். இன்னொன்று வந்து மழை டைமில் தான் இது வந்து எர்த் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர் கழட்டினா அது வந்து செக் பண்ணிக்கணும். அடாப்டரை மாட்டும் போது உள்ளே நல்லா இன்செர்ட் பண்ண பிறகு சவுண்டு ஒன்று வரும், ட்ரெக்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும் பாருங்க. நல்லா இன்செர்ட் பண்ண. ஸோ
அடாப்டரை மாட்டியாச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இதுக்கோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ அடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். எதுக்கு ஆனாவதா இல்லையான்ட்டா? எப்பவுமே ப்ளக் மாட்டினா பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஸ்பார்க் ப்ளக் கூட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேரிங்லாம் நம்ம வந்து ஃபேரிங் மாட்டினா க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த ஃபேரிங் வந்து என்னால் மட்டும் பண்ண முடியாது. கண்டிப்பாக டெக்னீஷியனோட ஹெல்ப் இருந்தால் தான் ஃபேரிங் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பார்க் ப்ளக் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும். அதேமாதிரி உங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களோட ஃபேரிங்கை வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா சின்ன ஏதாச்சும் உடஞ்சிச்சுனா கூட உங்களுக்கு அது ஃபால்ட் ஆகிடும். அந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு அந்த ஸ்பார்க் ப்ளக்கு இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் வருமா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை அது வரும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வரலன்னா அது நீங்கள் புதுசு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை அடாப்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டுமே ஃபிட் பண்ணக்கப்புறம் பைக்கை ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்து பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராசஸ்லாம் ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஃபேரிங் மட்டும் கழட்டும் போது பார்த்து பத்திரமா கழட்டுங்க, பொறுமையாக கழட்டுங்க. எல்லா டூலுமே ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேரிங் க்ளோஸ் பண்ணுற நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறதுன்றது பார்ப்போம். ஹோப் இந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீட்லேயே DIY பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பேக் டு பேக் வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஒரு டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு ரெவ் நைட்ரோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.